ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சென்னை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை காரக்குழம்பு. முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயினுக்கெலாம் நல்ல ஒரு மருந்து. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடுகு, சோம்பு, சீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம் ஒரு கப், பூண்டு ஒரு அரை கப், முடக்கத்தான் கீரை ஒரு கப். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம மூட்டு வலின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த முடக்கத்தான் கீரையை நம்மளோட ரெகுலராக உணவில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு அதுலேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஒரு 3லேருந்து 4 தக்காளி எடுத்து அதை மிக்சியில் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். முடக்கத்தான் கீரையை நம்ம தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வைக்க போகிற குழம்புக்கு தேவையான அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவு நல்லெண்ணெயும் ஒரு அரை கப் அளவு சமையல் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம தாளிக்க வச்சுருக்க பொருட்களை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உரிச்சு வச்சுருக்க பூண்டையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளந்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி நம்ம எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இந்த மிளகாத்தூளில் பச்சை வாசனை போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் நம்ம மிளகும் சீரகத்தையும் வறுத்து அரைச்ச தூளை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு மருந்து குழம்புன்றதால மிளகு சீரகத்தையும் நான் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தூள் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தூளை ஆட் பண்ணி ஒரு 2 கொதி விட்டுட்டு நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், உங்களோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடக்கத்தான் கீரையை உங்களோட ரெகுலரான உணவில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக மூட்டு வலியிலேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நன்றி.